வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் என்னும் நூலாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அந்த நூலினுடைய பொருளை உணர்கின்ற வகையில் திருவாசகம் விரிவுரையாக செய்வதற்கு மூலம் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நல்ல வேளையிலே திருவாசகம் முழுமையும் நாம் ஓதுகின்ற நேரத்தில் 2 அடிகளை மட்டும் சிந்திப்பதற்கு முனைவோமாக. பெருமானுடைய பெருங்கருணை துணை செய்வதால் தான் நாம் இதை செய்ய முடியும். இல்லையே இது அவ்வளவு எளிதாக அமைந்து விடாது. இந்த சபை தொடக்க காலத்திலே இதே போலதான் ஒரு 10 பேர் அமர்ந்து நம்முடைய அருட்பா சிந்தனைகளை மாதம் ஒரு முறை அல்லது 2 முறை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் அதே செய்திருக்கலாம். ஒவ்வொரு பகுதிகளையும் செய்யலாம் என்று சொன்னாலும் கூட ஒரு நூல் திருவாசகம் என்பதனால் ஒருவேளை திருவாசகத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று கருதி இருக்கக்கூடும். திருவாசகம் திருனா நமக்கு மேலானன்னு ஒரு பொருள் இருக்கு. மேன்மையான, உயர்வான, செல்வம், அடியார், கடவுள். இந்த திருங்கிற சொல்லுக்குள்ள லட்சுமி தேவியும் வருவாங்க. அதற்குள்ள இன்னொரு பொருளும் இருக்கு, வேட்டல், விரும்புதல். நாம் எதை விரும்புகிறோமோ அதை அருளுகின்ற சக்தி பெருமானுக்கு இருக்கிறது அல்லவா? ஆகவே பெருமானுடைய திருவருளே இதில் இருக்கிறது என்று நாம் உணர்ந்து இந்த வாசகத்தை நாம் சிந்திப்போம். வாசகம்ங்கிற சொல்லுக்கு தமிழில் சொல்லுன்னு தான் வரும். எல்லா வாசகமும் வெறு வாசகம், இது திருவாசகம். எத்தனையோ சொற்கள் இருக்கிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவார். ஆனால் இருக்கிற எல்லா இலக்கியங்களில் வரக்கூடிய சொற்களும் பொருள் இருந்தாலும் கூட அது திரு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலவற்றில் இல்லாமல் போய்விடுகிறது, ஒரு சிலவற்றில் இருக்கிறது. ஆனால் திருவாசகத்தில் ஒவ்வொரு சொல்லிலுமே பெருமானுடைய திருவருள் பொதிந்து கிடக்கிறது. ஆகவே திருவாசகத்தை சிந்திப்பதற்கு நமக்கு பல்வேறு பிறவிகளிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்னுடைய குருநாதருக்கெல்லாம் குருநாதராக, தலைமை குருநாதராக இருக்கக்கூடிய திருச்சேர்புரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடத்திலே திருவாசகத்துக்கு விளக்க உரை வேண்டும் என்று கேட்டார்கள். பெரிய மகான், நிறைய நூல்களை படித்தவர், கல்வி கடல். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பெரிய கோயில்களுக்கும் தலபுராணம் எழுதி தந்தவர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுரு எழுதின மாதிரி இவர் திருவானைக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ், அகிலாண்ட நாயகி மாலை, அகிலாண்ட நாயகி கலம்பகம் என்றெல்லாம் நிறைய எழுதி தள்ளியிருக்கிறார். அவரிடத்திலே படித்தவர்கள் தான் பின்னாட்களிலே மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களாக விளங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்னார், திருவாசகத்துக்கு உரை சொல்வது என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை சரியில்லை. என்ன ஆத்துல சொல்றேன், திருவாசகத்துக்கு விளக்கப்படும் அனுபவ மொழி. இந்த அனுபவ மொழியை அந்த அனுபவ நிலையிலிருந்து சொன்னீங்கன்னா எல்லாராலும் முடியாது. நமக்கு அனுபூதிமான்கள்லாம் நிறைய இருந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். கந்தர் அனுபூதின்னு ஒரு நூல் இருக்கு. என்னை மாதிரி ஆளுங்கெல்லாம் விளையாட்டுத்தனமாக படிச்சு விட்டு விளையாட்டுத்தனமாக அதுதான் சொல்லுவோம். ஆனால் வாரியாக சாமி உரையை கேட்ட பிறகு எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தோணும். அவரே சொல்றாரு, இது மகான் என்ன நிலையில இருந்து அனுபவிச்சு இது பாடியிருப்பார். இந்த அனுபவத்தை பெறுவது என்பது மிகவும் கடினம். அது ஞானிகளுடைய அனுபவம் என்பது இறைவனோட இரண்டரை கலந்த நிலை. வள்ளல் பெருமான் சொல்லுவார் இல்லையா, நான் சும்மா படுத்திருந்தேன், சுவாமி வந்தாரு கனவுல,
வந்து பாதி ராத்திரி வேலையில உள்ள வந்து எனக்குள்ள புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வேற நான் வேறன்னு இல்லாம ஆயிட்டோம். ஆனாலும் எனக்கு அந்த அனுபவம் சொல்ல முடியல. அழுகையா வருது. ராமலிங்கா ஏப்பா அழுகுறன்னு கேட்குறாரு. சுவாமி நீங்க உள்ள வந்தோன்னு இந்த அனுபவம் இருக்கு, இந்த உலக உயிரிழெல்லாம் பெறணும்னு நினைச்சேன், அதுதான் அழுகையா இருக்கு அப்படின்னு அவர் சாமிகிட்ட பேசுறாரு. சாமிகிட்ட பேசுறவருக்கு இருக்கிற அனுபவமும் நம்முடைய அனுபவம் ஒன்றா. சாமியை நம்ம இன்னும் கனவுல தான் நினைக்கிறோம், எப்போ நேரில் பார்க்க போகிறோமோ தெரியல. அவர் கனவுலையாவது வந்து உணர்த்திட்டு இருக்கிறாரேன்னு ஒரு சில நேரத்தில் சந்தோஷப்பட்டுக்கலாம். மாதிரி அவ்வளவு அனுபவங்கள் பெற்ற மகா ஞானிகள் கூட சொல்வதற்கு அச்சப்படுவார் என்ற ஒரு நிலையிலே தான் திருவாசகம் இருந்திருக்கிறது. ஆனால் பாடல் வரிகள் எல்லாம் எளிமையான தமிழிலே. இது 3ஆம் நூற்றாண்டு என்று அறிஞர்கள் எல்லாம் நிறுவுகிறார்கள். ஆனாலும் 3ஆம் நூற்றாண்டில் இப்படி எளிமையான தமிழ் இருக்குமா அப்படின்னு நினச்சோம்னா யோசிக்க வேண்டியது. நாமெல்லாம் படித்து இன்புறுவதற்காகவே அப்போவே எளிமையான தமிழை படிப்பார். பார்ப்பதற்கு எளிமை, ஆனால் உள்ளே போக போக அதனுடைய பொருள் எளிமைன்னு சொல்ல முடியாது. அது அருமை. அரியது அரியது கேட்கின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானுடராதல் அரிது. அவையா மானுட ஜென்மமா பிறக்கிறதே ரொம்ப கஷ்டப்பா. ஏன்னா எத்தனை ஜென்மா பிறந்திருப்போம். இன்னும் எத்தனை எத்தனை அன்னையோ, இன்னும் எத்தனை எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ. பட்டத்தார் புலம்புறாரு இல்லையா? இப்போ எத்தனை தடவை பிறப்போன்னு சொல்ல முடியாது. அதில் பெருமானுடைய பெருமையை, அவருடைய திருவடி பெருமையை கேட்பதற்கு புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். எல்லா இடத்துலையும் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. சொல்கிறேன்னு சில பேர் வாய் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கேயே நின்று போயிடும். பேச முடியாது. சில பேர் பேசுவாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமே போயிடும். அது பெருமான் கூட்டு வைக்கணும். கூட்டு வச்சா ஒன்றுமே தெரியாத குழந்தை கூட அது உண்மையாக பேசும். அவருடைய அருளால், அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, நம்ம மணிவாசக பெருமான் அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். அந்த வகையில் மானிட பிறப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு. பேடு நீங்கி பிறந்த காலையும் என்ன பண்ணும்? அறிவுடையார்களை போய் சேருவது. ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு. நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஞானம் வந்துச்சா? வரல. அறிவு விஷயங்களை கேட்கறதுக்கு முடியாது. பொறுமை பத்த நம்ம தனிப்பாடல் சொல்லுவாங்க, சொல்றவனுக்கே துன்பம் வந்துடும். ஒரு சில இடத்துல பேசினா என்னையா நீ இப்படி பேசுற அப்படின்னு அடிக்கே வந்துடுவாங்க. ஆனால் சொன்ன விஷயம் உண்மையான விஷயமா இருக்கும், தத்துவமாக இருக்கும், மேலான ஆண்டவனுடைய பெருமைகளாக இருக்கும். ஆனால் அதை போய் சொல்ல வேண்டிய இடம் பார்த்து சொல்லணும். சொல்ல வேண்டிய இடம் பார்த்து சொல்லலைன்னா சொன்னவங்களுக்கு துன்பம் வரும். அது ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மரத்தில் குரங்கு ஏற போச்சு, மழை வந்துருச்சு. மரத்து மேலே ஏறி ஒண்டிக்கலான்னு ஏற போச்சு. பாதி வழியில் போகும்போது குருவி வந்து தூக்கணாங்குருவி அது வந்து சொல்லிச்சு, குரங்கே குரங்கே என்னை மாதிரி இப்படி கூடி கட்டி வாழ்க்கை தங்கி வந்து இருந்திருந்தா என்னை மாதிரி இந்த மழை நேரத்தில் சௌரியமாக உட்காந்துக்கலாம்ல. இப்போ நீ மலையில் நெருங்கி கிடக்குறியே, அறிவை கொஞ்சம் பயன்படுத்தியிருந்தா என்ன அப்படின்னு தூக்கணாங்குருவி கேட்டுச்சான். குரங்குக்கு உடனே கோவம் வந்துச்சு, எட்டி பறிச்சிருச்சு. அந்த தூக்கணாங்குருவி கூட்ட பறிச்சு பிச்சு எடுத்துருச்சு, தனித்தனியாக பிச்சு போட்டுருச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு சொலவடை சொல்லுவோம், குரங்கு கையில் பூமால் மறைச்சி விட்டாங்க. அது மாதிரி அது கையில் அது கிடச்சிருச்சு. இதுக்கு வெறுப்பை தூக்கினால பிச்சு தூக்கி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு இந்த கதையை சொல்லிட்டு அடுத்த அவனை சொல்கிறேன். இது மாதிரி தான் ஞான விஷயங்களை ஈனப்பயிர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா
உனக்கே அது துன்பமாக வந்துருக்கு. ஞான விஷயங்களை ஞானம் பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? சில பேருக்கு படிநிலை வித்தியாசம் இருக்கலாம். சில பேருக்கு அப்போ தான் 1ஆம் கிளாஸ் வந்திருப்பாங்க, சில பேர் 5ஆம் கிளாஸ் படிப்பாங்க, சில பேர் 10ஆம் கிளாஸ் படிப்பாங்க, சில பேர் கல்லூரிக்கு போவாங்க. நான் இன்னும் ஆனாவனம் படிச்சுட்டு இருக்கேன். நான் பிஹெச்டிலாம் முடிச்சாச்சு. இன்னும் எனக்கு ஆனாவனம் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஆனாவனாவோட அவ்வளோ விஷயம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு எழுத்தை மடக்கி 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 வச்சு பெரிய பேப்பரில் எழுதியாச்சு. ஆனாவை எழுதி பல மடிப்புகளை கொண்டாச்சு. அந்த மடிப்புகளை அப்படி வச்சு இப்போ என்ன எழுத்து தெரியுது? ஆனால் தெரியுது. முழுசாக வச்சேன், கொஞ்சம் மடிச்சுட்டு இப்போ என்ன எழுத்து தெரியுது? ஊனா தெரியுது. இப்போ என்ன தெரியுது? மானா தெரியுது. அதே எப்படி திருப்பி பிடிச்சா என்ன வருது? அது ஏனா ஆகுது. இப்படியே கொண்டு போய் ஏறக்குறைய ஒரு 15 எழுத்துக்கள் அந்த ஆனாக்குள்ளேயே காட்டுற மாதிரியும், 0வில் இருந்து 9 வரைக்கும் ஆனாவிலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரியும் அதை எழுதி எழுதி பண்ணோடனே அந்த தமிழ் சங்கத்தில் இருந்தவங்களாம் இதெல்லாம் நாங்கள் படிக்கவே இல்லையே, நீங்கள் எந்த புத்தகத்தில் படிச்சீங்கன்னு கேட்டாங்க. தமிழ் சங்கத்தில் இருக்கிறவங்க அறிஞர்கள், அவங்க கேட்டாங்க என்னப்பா அப்படி இருக்குது, எங்கே படிச்சீங்க? அங்கங்கே சித்தர்கள் பேசியிருக்காங்க. அதையெல்லாம் தொகுத்து வள்ளலார் மாதிரி ஆட்கள்லாம் தொகுத்து கொடுக்குறாங்க. நமக்கு தெளிவாக ஒரு புத்தகம் போட்டது நம்ம மேட்டுப்பணியை கட்டினாங்களே அந்த என்ஜினியர் ஒரு புத்தகம் போட்டு தமிழ் எழுத்துக்களின் நுண்மை வடிவம். தமிழ் எழுத்துக்களின் நுண்மை வடிவம். அது ஆனா மட்டும்தான் படித்தேன், அதிலே பாதி தான் படித்தேன். இன்னும் சித்தர்கள் நம்ம எழுத்து எப்படி இந்த பைசாந்தி நிலையில் எப்படி மேலே வரும், அப்படி வந்த எழுத்து எங்கெங்கெல்லாம் தேங்கும், எங்கெல்லாம் நிற்கும், நம்ம உடம்புக்குள்ளேயே இத்தனை எழுத்துக்களும் உருவாகி வரும். இப்படி வர்றதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. எழுத்துக்கள் நம்ம உடம்புல இருந்து தான் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்தந்த எழுத்து இப்படியெல்லாம் உற்பத்தி ஆகுது. தொல்காப்பியர் என்ன பண்ணார்? இந்த எழுத்துல உற்பத்தி ஆகுன்னு சொல்லிட்டேன். வல்லின எழுத்தா நெஞ்சிலிருந்து உற்பத்தி ஆகும், இடையின எழுத்தா கழுத்திலிருந்து வரும், மெல்லின எழுத்தா மூக்குழி பெற்று வரும். எல்லா எழுத்துமே எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா கொப்புல இருந்து ஆரம்பிக்கும். கொப்புல இருந்து எழுத்து வடிவம் பெற்று வருது. ஆனால் உச்சரிக்கிற முறை இந்த இடத்துல இருந்து உச்சரிக்கணும். ஆனால் அது எல்லா எழுத்துக்களும் மூலாதாரத்திலிருந்து தான் தோன்றி மேலெழுந்து வந்து அந்த எழுத்துக்களுடைய வடிவம் நமக்கு காட்டுகிறார்கள் அப்படின்னு எழுத்துக்களை பற்றி சொல்லும்போது எங்கேயோ இல்லை, இங்கேயே இருக்குது. ஆனால் இதையெல்லாம் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி உலக மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே முதலில் நம்ம தமிழ் மொழியிலேயே தோற்றுவித்து இந்த வடிவங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மகா ஞானிகளை எல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் வணங்கி மகிழ்வோம். அந்த பாட்டை சொல்கிறாங்க, ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடி இடரதாகுமே. வானரம் மலைதனில் நனைய, வானரம்னா குழந்தை தானே, வானரம் மலைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல தாண்டி பித்திடும். ஞானமும் கல்வியும் நவின்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடரதாகுமே. சாதாரண நூல்களை கூட ஈனர்கள்ட்ட சொல்ல முடியாது. இது ஞானத்தில் ஞானம். நம்முடைய நூல், நம்முடைய பிரார்த்தனைக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய முதன்மை நூல், முக்கிய நூல், வித்து அப்படின்னா எது? வேதம்னு சொல்லுவோம். வேதம் தான் நமக்கு ஆதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேதத்தின் சாரமாக எது விளங்குகிறது? ஆகமங்கள் விளங்குகிறது. ஆகமங்கள் 28 ஆகமங்கள். ஆகமங்களுடைய சாரமாக பிழிவாக இருப்பது திருவாசகம். ஆக வேதத்தை சுருக்கி ஆகமமாக்கி, ஆகமங்கள் தான் பூஜை முறைகளுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. அதையும் சுருக்கி பிழிந்து எடுத்தா என்ன வருதோ அந்த சாரம் தான் திருவாசகம். வள்ளலாரே சொல்றார். ஒரு கரும்பை எடுக்கிறோம், இந்த கரும்பை அப்படியே சாப்பிடலாம். அது மாதிரி வேதத்தை அப்படியே பண்ணி, யாராவது அந்த கரும்பை ஒரு மிஷினில் கொடுத்து நல்லா புளிஞ்சு சாறு கொடுத்தாங்கன்னா கூட ஏதாவது சேர்த்து சாப்பிடலாம், அப்படியேவும் சாப்பிடலாம். ரொம்ப இனிமையாக இருக்கும்.
இப்போ கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தானே. கரும்புல இருந்து சாப்பிட்றது, சாறு குடிக்கிறது கொஞ்சம் எளிமை. இன்னும் எளிமை என்னன்னா, அந்த சாறையே நல்லா பாகு காய்ச்சி அதை இனிப்பு பொருளாக வெள்ளமாக ஆக்கி நம்ம கையில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் எளிமையாக போயிடுங்க. அதே வெள்ளத்தை அப்படியே திரும்ப பாக காய்ச்சி மாவோட சேர்த்து பலகாரமாக்கி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ சௌகரியமாக இருக்கும். அது மாதிரி வேதத்தினுடைய தெளிவாக விளங்கக்கூடிய ஆகமத்தின் சாரம் நம்முடைய திருவாசகம். பெரும்பகுதி திருவாசகத்தை பேசியவர்கள் எல்லாம், திருவாசகத்தை பாராயணம் செய்தவர்கள் எல்லாமே ஒரு மேலான நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி வருமா அப்படின்னு கேட்டால், வருங்கிற நம்பிக்கையோடு செய்தால் நமக்கும் அப்படி கிடைக்கலாம். நாமும் நிலை எழுதலாம். வல்லல் சின்ன வயசுல 9 வயதிலேயே தனியமலை ஆண்டவர் கண்ணாடி தரிசனத்தில் கொடுத்தாருன்னு நம்ம படிக்கிறோம். கண்ணாடி நேரிலேயே வந்திருக்காருன்னு சொல்றாங்க, பாடியிருக்காரு. 6ஆம் திருமுறையில் அவர் பாடியிருக்காரு. இப்படி இருக்கிறப்போ நான் ஏன் வர ஒரு என்னென்ன தவம் பண்ணார், நாம் இப்போ என்னென்ன பாவம் பண்ணோம், நாம் இப்போ தான் புண்ணியம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அந்த புண்ணியத்தின் விளைவாக பெருமானுடைய திருவடி பெருமையை கேட்கறதுக்கு, பெருமானுடைய திருவடி பெருமையை படிக்கிறதுக்கு உட்காந்துருக்குறோம். கருத்து நாங்கள்லாம் வாய்க்கணும். அது பார்த்தீங்கன்னா பல கோடி ஜென்மங்கள். வாரியார் சாமி சொல்லுவார், பல ஜென்மங்களில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்திருந்தா தான் இந்த ஜென்மத்தில் முருகான்னு வார்த்தை வரும், இல்லைன்னா வராது. எல்லாராலையும் சொல்ல முடியுதா? அந்தந்த கடவுள் பேரையாவது அவங்களுக்கு, அவங்க குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தில் வளர்ந்து அந்த கடவுளுடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியும். பல பேருக்கு சொல்ல முடியும், சில பேருக்கு தான் சொல்ல முடியும். அது என்ன ஒரு பேர் தானே, முருகா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இது ஒரு பேர் தானே, இதெல்லாம் சொல்ல முடியாதா? உணர்ந்து சொல்லணும், உணர்ந்து சொல்லணுமா? என்னன்னா, அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகா. அரும்பெறல் மரபின் பெரும்பெயர், இது சாதாரண பேர் இல்லப்பா, பெரும்பெயர். அதுக்குள்ள அகர உகர மகர சமயலம் எல்லாம் வந்தாலும் உகரம் மட்டுமே 3 முறை வரக்கூடிய ஒரு வார்த்தை வேறு எங்கப்பா இருக்கு? விளக்கி சொல்லுவாங்க. அது முருகன்கிற அந்த நாமமே, அந்த பெயரே ஒரு மந்திர சொல்லாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு விளக்கி சொல்லுவாங்க. அதனால தான் கந்தர் அனுபூதியில் மற்ற நாமத்துக்கெல்லாம் இல்லாத சிறப்பை இதுக்கு சொல்லணும்னு சொல்லும்போது சிறப்புடை பொருளை முந்திர கடத்தல் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த அடிப்படையில் அது சொல்லுவாங்க. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றார். இந்த எழுத்தோட நுட்பங்களை உணர்ந்து அந்த பெயரை சொல்லும் போதுதான் நம்ம மனசு உருகும். அப்ப நம்ம மனசு உருகும் போதுதான் பெருமானுடைய திருவருள் நமக்கு பரிபூர்ணமா அமையும். அப்படி உருகி உருகி வேண்டியவர்கள், உருகி உருகி பாடியவர்கள், அவர்களுக்கு தான் ஆண்டவன் காட்சி கொடுத்து அவர்கள் எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிறார். சாதாரண ஆளு காளிதாசன் மாடி நேசிட்டு இருக்கிறவர் மாதிரிலாம். ஆனால் காளியினுடைய அருள் பெற்ற உடனே பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் வந்தாட. அது எப்போ வாய்க்குது? காளிதேவியினுடைய அருள் வரும்போது வாய்க்குது. அதுபோல் நமக்கு அருட்பெருஞ்சோதி அருள் நமக்கு தனியாக கிடைக்கும்போது நாமும் அந்த நிலையை அடைகிறோம். அது அடைவது கடினமாக எளிதான்னு கேட்டால் சொல்லிக்கிட்டே இருந்தால் எளிது, சொல்லிக்கிட்டே இருந்தால் எளிது. இதுக்கு விளக்கணும்னா நம்ம நாவுக்கரச பெருமான் ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா, நான் நமசிவாய எனும் நாமம் நவிற்றி உய்ந்தனர். நான் கல்லை கட்டி கடலில் போட்ட உடனே என்ன சொன்னேன்? நமசிவாயன்னு சொன்னேன், நாமும் நவிற்றி உய்ந்தேன் சொன்னேன். கல் தெப்பமாயிடுச்சு, நான் வந்துட்டேன். நம்ம போய் சொன்னால் ஒரே நேரத்தில் சொன்ன மாதிரி வந்துருமா? அது என்ன சொல்கிறாரு? நாமும் நவிற்றிங்கிறதுக்கு உட்பொருளாக சொல்கிறாங்க. ஒரு ஜென்மத்தில் இல்லையா, ஜென்மாந்திரங்களாக சொல்லிகிட்டே இருக்கிற மந்திரம் அது.
அந்த மந்திரம் கைவர பெற்றிருக்கு. இப்ப கல்லை கட்டி கடல்ல போட்டோட உள்ள போகும்போது அதை சொன்ன உடனே அதுக்கு வலிமை பெற்று வெளியிடும். சாதாரணமா வரல. அதே போல நீற்றறையில வச்சு சுடும்போதும் அந்த பாடல்ல வந்தீங்கன்னா நடுவில் மையத்தில் அமைஞ்சிருக்கும், நமச்சிவாயவே ஞானமும் கல்வி, நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே. நவிழ்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரே நேரத்தை சொல்றதும் இல்லை, தொடர்ந்து சொல்லிட்டு. தொழுதல் அப்படின்னு சொன்னா போன போக்கில் அப்படி குடு கொடுத்து போறதில்ல, இடைவிடாமல் சிந்திப்பது. இப்படியெல்லாம் அந்த நுட்பமான பொருள்களை அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி ஒரு தடவையில சொன்னா வரல நம்ம வருத்தப்படக்கூடாது. ஜென்மாந்தத்தில் சொல்லி பழகி இருக்கணும். பழகி இருந்தால் அது வாய். இப்படி பழகலைன்னா வராது. அவரே என்ன பண்ணியிருக்காரு, பக்தர்களுக்கு அருள் பயின்றார், கொடுத்து கொடுத்து பயின்று கொண்டிருக்கிறார். கொனித்த குருவமும் ஒவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே. எல்லாரும் மனித பிறவி வேண்டாம் வேண்டாங்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வேணும். இதில் தானே அனுபவிக்க முடியும். மற்ற பிறவியா இருக்கும்போது அனுபவிக்க முடியுமா? எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, அத்தனை உயிரினங்களாகவும் நாம பிறந்தோம்னா இந்த அனுபவம் வருமா? இந்த அனுபவம் மனித பிறவியில் தான் வரும். அதனால எனக்கு மனித பிறவி வேணுங்கிற. ஆக திருவாசகத்தை படிக்கிறதுக்காக நமக்கு மனித பிறவி வேணும். திருவாசகத்தை படிக்கிறதுக்காகவே வேற ஒன்றும் பெருசா வேண்டாம். திருவாசகத்துக்குள்ள நிறைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே வர்றாங்க, நிறைய பெருமைகள். அவரே மணிவாசகரே என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற தீட்சிதர்கள்லாம் நீங்க எழுதின இதுக்கு பொருள் என்னன்னு கேட்குறாரு. அவர் சொல்லணும்ல. நானா இருந்தா என்ன பண்ணியிருக்கேன், உட்காந்து நீட்டி நெளிச்சு 48 பாட்டி எடுத்து சொல்லி விவசாயம் அப்படின்னு சொல்லிடுவோம். அவர் அப்படிலாம் சொல்லலை. ஒரே சுவாமி தான், இந்த வாசகரே வாட்சியம் சுவாமி தான் அப்படின்ட்டு. அப்ப சுவாமி வேற இது வேற அல்ல, வேற இது வேற அல்ல, அதுவும் இதுவும் ஒன்று. இது மணிவாசகருடைய கருத்து. நம்ம அப்படி சிந்தனை பண்ண முடியுமா? சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதனால நம்ம அந்த கோணத்தில் இருப்பாங்க. சாரண நூல் தலைமேல் வைத்து போற்ற வேண்டிய நூல்களில் மிக முக்கியமான நூல். மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள். மனிதனுக்கு இறைவன் சொன்னது பகவத்கீதை. மனிதன் இறைவன் சொன்னது அவரே ஒரு படி எடுத்துக்கிட்டாருன்னா, சொன்னதை கேட்டுட்டு போன வாக்கில் பேசாம விட்டுட்டு போறதை விட்டுவிட்டு நம்மகிட்ட யாராவது சொன்ன அது மாதிரி நான் நினைச்சு வருத்தப்பட்டு ஒரு சில இடத்துல ரொம்ப தத்துவார்த்தமான விஷயங்கள் பேசுவாங்க, ஆழ்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த வசதியெல்லாம் இல்லை. இல்லைன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து நம்ம கேட்டுக்கலாம். இந்த வசதியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டே இருப்போம், நினச்சி பார்ப்போம். வேற சிந்தனைகள் வரும்போது அது மறந்து போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. எனக்கு உபதேச மந்திரத்தையே பெரும்பாலும் உபதேசம் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மந்திரத்தை காதில் உச்சரிப்பாங்க, அப்படியே சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான், முடிப்படி நீ அனுஷ்டானவங்களாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வாரியார் சாமியுடைய தம்பி திருக்குறள் மணி காதிலேயே ஒவ்வொரு எழுத்துக்கும் சடாச்சாரம், ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் சொல்லி ஏறக்குறைய ஒரு மணி நேரம் லெக்சரே நடக்குது. பூனா எது, மான்னா என்ன, அவர் கொடுத்த மந்திரம் அந்த சடாச்சார மந்திரம் குமராயன. இந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொல்றாரு. அவ்வளோ நேரம். பொதுவாக சொல்லக்கூடாதும்பாங்க, உபதேச மந்திரங்களை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்பாங்க, ரகசியம் வேணும்பாங்க. என்ன பெரிய ரகசியம்? நம்ம அவரே இருக்காரு, ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த மனிதர் ராமானுஷர். அவரே அந்த மந்திரத்தை வாங்கிட்டு அப்பவே வெளியே வந்து சொல்லிட்டார். ஏன் சொன்னாருன்னா, எல்லாரும் உயிரினும்னு சொன்னார். இவர் என்ன சொல்றாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நான் சொன்னது இல்லையா, நாயகன் வார்த்தை தான். வள்ளல் பெருமாள் அவர் பாட்டு போகல.
காலங்காலமா வந்த அடியார்கள் வரிசையில நானும் ஒருத்தன். அருள் செய்ப்பா, எல்லாத்துக்கும் அருள் செய், எனக்கு கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும். யான் பெற்ற பேரு பெரிய வையகம் அப்படிங்கிறாங்க. அது அடிப்படை சொல்றாரு. அது மாதிரி திருவாசகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் நமக்கு மந்திரம் தான், உபதேசம் தான். அந்த உபதேசத்தை பெறுவதற்கு விளக்கம் தெரியலன்னா எனக்கு ஏற மாட்டேங்குது அப்படின்றது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பெருமானே ஒரு நாளைக்கு உணர்வு, பெருமானே உணர்வு. இதுக்காக ஒரு குருநாதரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. குருநாதர் நம்மளை தேடி வந்து உபதேசம் பண்ணுறதுலாம். குருநாதரை நாம தேடி தேடி ஓடி போய் யாரை பார்க்கலாம் தெரியுங்களா? காரிய குரு, காரண குரு அப்படின்லாம் இருக்காங்க. பரமேட்டி குருவெல்லாம் நம்ம தேடி போக வேண்டியது அவங்களே தேடி வந்துடுவாங்க. எல்லாம் கடை வச்சுருக்காங்க. அங்கங்கே அந்த கடையில் போய் உட்காந்துட்டோம்னா கொஞ்சம் பொருளை நமக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணிக்குவாங்க. அவங்க வியாபாரம் மந்திரத்தை கொடுக்குறேங்கிற சாக்கில் மந்திரத்தோட பெருமையெல்லாம் போட்டு ஒரு புஸ்தகமாக போட்டு அது நமக்கு விற்பாங்க. அப்புறம் தீட்சைக்கு நம்ம வந்து கட்டணம் கொடுக்கணும், கட்டணம்னு சொல்லி வாங்குறவங்களே இருக்காங்க, காணிக்கைன்னு சொல்லி வாங்குறவங்களே இருக்காங்க. அவங்க வாயை திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அடியார்கள்லாம் சேர்ந்து சொல்லிடுவாங்க. பக்கத்தில் இருக்கலாம் அந்த துணை இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அனுப்ப தொண்டர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தீட்சம் இதெல்லாம் பண்ணணுங்க, கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துருக்குங்க அப்படிமா. அப்படியே ஒரு பட்டியல் போகும். 8 முளை வேட்டி வேணும், துண்டு வேணும், வரிசையாக வரும். ஒன்றுமே கேட்க மாட்டாங்களாம். ஞான குருவனம் வந்து அப்படியே சொல்லி வச்சுட்டு அவங்க பாட்டு. நாம் இதை சொல்லி சொல்லி பக்குவம் ஆகிட்டு சொன்னோம். நமக்கு பக்குவம் வந்துருச்சுங்கிற நிலை இருக்கும்போது பெருமான் என்ன பண்ணுவாரா, அவரே வருவார். எப்படி வருவார்? தெய்வம் மனுஷ ரூபம், யாராவது ஒரு மனிதர் வடிவத்தில் வருவார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்காம சொல்லுவார். அதுதான் முக்கியம். எதையும் எதிர்பார்க்க மாட்டார், சில்லறையும் எதிர்பார்க்க மாட்டார், இல்லை வேற ஏதாவது பொருள்கள் எதிர்பார்க்க மாட்டார். வருவார். எப்பா சாமி உனக்கு இது சொல்ல சொன்னார்ன்னு சொல்லிட்டு அவங்க படுத்து. வள்ளலார் எங்கே தேடி தேடி போய் குருநாதர்லாம் பார்த்து பாருங்க, தேடி வந்து உபதேசம், தேடி வந்து உபதேசம். பெரிய ஞானிகள் எல்லாத்துக்கும் அப்படிதான். வாரியார் சாமிக்கு சூட்டுக்கோள் சாமின்னு ஒருத்தர், அவர் கையில் ஒரு பெரம்பு வச்சிருப்பார். இந்த பெரம்பை வந்து அவர்கிட்ட திருநீர் வாங்க வர்றவங்க திருநீர் வாங்கிட்டு போனால் நல்லதுன்னு வந்து வாங்குறாங்கல்ல, அவர் கையில் வச்சு விட மாட்டார், அப்படி எடுத்துட்டு போடுவார். அது போடுற திருநீர் போடுறதுக்கு முன்னே இந்த சூட்டுக்கோளை அப்படி வைப்பார். தலையில் வைக்கலாம், ஷோல்டரில் வைக்கலாம், எப்படி வைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்ன தோணுதோ அப்படி டக்குன்னு வைப்பார். வச்ச உடனே நல்லவர்களுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. சில பேர் அப்படி ஐயோ அம்மா அப்படின்னு இருப்பான். என்னடான்னா கரண்டியை நெருப்பில் காய்ச்சி சூடு இழுத்தா எப்படி இருக்கும்? அது வெறும் பெரம்பு. அந்த வெறும் பெரம்பு இப்படி கையில் வச்ச உடனே பயங்கர சூடாக இருக்கும். சூடு வச்சுட்ட மாதிரி இருக்கும். நல்லா துள்ளி குதிப்பாங்க. வாரியார் சாமி அப்படியே எல்லாரும் திருநீர் வாங்குற மாதிரி இவர் சின்ன பிள்ளை, இவரும் திருநீர் வாங்க போகிறார். அவர் எழுந்து மற்றவங்கெல்லாம் உட்காந்துட்டு சூட்டுக்கோளை வைப்பார். சூட்டுக்கோளையில் பெரம்பு தான் வைப்பார். ஆனால் இவர் பக்கத்துக்கு போனோன்னா ஆளை முடிஞ்ச பார்த்த உடனே டக்குனு எழுந்து, எப்பா ஒன்னாலும் இந்த தமிழகமே புனிதமடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. குருபலம்னு ஒரு சாமி, ஒரு பிறவி வாரியார் சாமி வயிற்றில் இருக்கும்போதே ஒரு வள்ளல் பெருந்தகை கரு உருவாகிறதுக்கு முன்னே வந்து ஒரு சாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அம்மா உனக்கு அருட்கடாட்சத்தோட ஒரு குழந்தை பிறக்கும், கவலைப்படாத. 5வது குழந்தை. ஞானிகள் வருவது இன்னொரு ஞானிகளுக்கு முன்னாலே தெரிஞ்சிடும். அது போல எது போறதும் ஞானிகளுக்கு முன்னாலே தெரியும். சேஷாசி விட்டோவை போறாரு, விட்டோ போறான்னு சொன்னான். விட்டோ எங்க இருக்காரு? இதுல இருக்கிற சோழிங்க அங்க இருக்காரு. இவர் திருவண்ணாமலையில் உட்காந்து அப்போதான் இங்கிருந்து பாரு பாரு எல்லாம் பாரு பாரு. ஞானிகள் வருவதும் போவதும் ஞானிகளுக்கு தெரியும். பெருமான் வந்து காட்டு. அதுபோல நமக்கு ஏன் ஞானம் போறாரு இருப்போம் அப்படின்னு பார்த்து
வாழையடி வளையனம் திருக்கூட்டம் அறியான் ஒருவனன்றோ வாழையடி வளையா வர திருக்கூட்டம் பரப்புல நானும் ஒருத்தையா வகையே இந்த ஏழைபடும் பாலுக்கு திருவுளச் சம்மதமோ இது தகோ இது முறையோ வல்லலார் மட்டும்தான் அப்படி கேட்கணுமா? நம்ம கேட்கலாம்ல. நான் ஒன்று கேட்டுவோம் ஏப்பா, நானும் அடியார் திருக்கூட்டத்தில் ஒருத்தனா வந்திருக்கிறேனே, என்னை ஏமாத்தலாமா, உன்னுடைய அருட்கருணையை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். என்ன மோசமாக போச்சு? வகையறியே இந்த ஏழைபடும் பாடு உனக்கு திருவுளச் சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ மாலைமணி பொது நடம் செய்வல்லார் யான் உனக்கு மகனரனோ. முக்கியமான உபதேசம் இதுதான் நமக்கு. யான் உனக்கு மகனரனோ நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ. நாம் எப்படி கும்பிட்றோம்? அவர் வேற நாம வேறன்னு நினச்சிக்கிட்டு நம்ம தப்பு பண்ணால் அவர் அடிப்பாரெல்லாம் அடித்து பயந்துக்கிட்டு இல்லையா, அந்த தொலைவை டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமான் நான் உனக்கு பிள்ளை, நீ எனக்கு அப்பா, அப்பாவுக்கு பிள்ளைக்கு இடையில வேற தேவை. ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நடுவில் ஒரு வியாபாரியை வச்சிருக்கோம். அந்த வியாபாரி வந்து அவர் பண்ணி கொடுத்தாதான் அப்படிங்கிற நிலைக்கு வரும். நேர கேட்கலாமே, என்ன பக்கத்தில் வந்து நின்று கேட்கலாம், அங்கே நின்று கேட்கலாமே. விடமாட்டேன்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவர் விடமாட்டேன்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் அங்கே இல்லையா அப்படின்ட்டார். அங்கே நின்னே நம்ம எங்கெங்கு நோக்கினும் அங்கெங்கே இருப்பார். எங்கெங்கு பார்த்தாலும் நோக்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்தவர். இப்படியெல்லாம் சொல்லி ஒரு இடத்துல உருவத்தில் வச்சுக்கிட்ட தெரிய மாட்டாருன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக மாற்றி இந்த ஜோதி வடிவத்தில்னா அந்த ஜோதி எல்லா பக்கமும் வெடி செஞ்சிருப்பேன். இல்லை நான் பின்னால் மட்டும்தான் அடிப்பேன். குடித்தலைக்கு போனீங்கன்னா சாமி அந்த பக்கமாக திரும்பி இருப்பேன். கடம்பர் கோயில் போனீங்க, இவங்க எல்லாம் இந்த பக்கமாக இருக்கார், சாமி இப்படி இருக்காரு, சாமி அந்த பக்கமாக இருக்கு. ஏன் 7 கன்னிமார்கள் வரிசையாக உட்காந்து பூஜை பண்ணுறாங்க. அது பூஜையை ஏற்றுக்கிட்டு சுவாமி அந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. நான் பண்ணுறோம், கன்னிமார்கள் பூஜையை பண்ணுறாங்கல்ல, சாமியை பார்த்து பண்ணுறாங்கல்ல, இப்போ சாமியோடு சேர்த்து கன்னிமார்களும் பார்த்து வரோம். அந்த ஐதீகத்தில் தான் அங்கே போய் வழிபாடு பண்ணணும். சாமி நம்மளே பார்க்கல, பார்த்துக்காரம்மா இந்த பக்கம் பார்த்தா ஆவாதம்மா அப்படின்னு அவங்கள கேட்டா என்னமோ சொல்றானே அந்த மாதிரி அந்த அம்மா பார்க்குற நேரத்தில் எதிர்பார்ப்பாங்க. இந்த பொண்ணு அப்படின்னு சாமி இந்த பக்கமாக நான் பார்த்து அறிவி பார்த்துருவேன். அவருங்கெல்லாம் அவசியம் இல்லை. அதுவும் தான் சிவலிங்கம் என்பது ஜோதிவன் இறைவனுடைய பேர் அருள் விண்ணிலே இருந்து ஒளிவடிவாக கற்றை கற்றையாக இறங்கி வருகிறது. அந்த கற்றை கற்றையாக அந்த ஜோதியை ஏற்று அனுபவிக்கிறார்கள். இதுதான் சிவலிங்கத்தினுடைய முக்கியமான தத்துவமே. மேலிருந்து சூரிய ஒளி எப்படி வரும்? ஒளி கற்றை கற்றை கற்றையாக ஒளி வருகிறது. உயிர் என்ன பண்ணுது? போய் அந்த ஜோதியை தாங்கி அனுபவிக்கிறது. அப்படி அனுபவிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இறைவனுடைய பேர் அருள் எல்லாத்தையும் இதுவும் பெறுகிறது. இது சொல்றதுதான். ஆக இறைவன் ஜோதிமயமானது. எல்லா கடவுளையும் ஜோதிக்குள்ளேயே கொண்டு காட்டினார். சுடரோ சிவபெருமான். சுடர் வேற யாரும் நினைக்காதப்பா, சிவபெருமான் தான். சுடரோ சிவபெருமான். அது இங்கிருந்து பார்க்கும்போது சுடர் விட்டு எரிக்கிற ஒரு விளக்கு. பக்கத்தில் போய் தொட்டோம்னா அதுல இருந்து சூடு வந்துருச்சு, நம்ம சுட்டு விடுத. அதுதான் ஆற்றல். சுடரில் இருந்து வருகின்ற ஆற்றல். அந்த ஆற்றல் எது? அதுதான் பராசக்தி. சுடரோ சிவபெருமான் சூடு. இப்ப அந்த ஒளி அங்கனே நிக்குது, அது எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் அது வர்றது நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னால ஒரு நிறம் தெரியுது. இல்லை நிறம் ஒன்று தெரியுது. விளக்கு உள்ளே பார்த்தோம்னா கருப்பு நிறம் தெரியும், ஆனால் மேலே செம்மை நிறம் தெரியுது.
இந்த செம்மை நிறம் எதுன்னு கேட்டான். அதுதான் விநாயகன். இடமார் கணநாதன் செம்மை. அந்த செம்மை ஒளி எல்லா பக்கமும் படர்ந்து போய் வெளிச்சம் கொடுக்குது, எல்லாருக்கும் பாதுகாப்பு தருது. அது வேற யாரும் முடியும். ஒரு தனிப்பாடல் அழகா சொல்றாங்க. சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி திடமார் கணநாதன் செம்மை படரொழியோ கந்தவேலாகும் படரொழியோ கந்தவேலாகும் சொல்லிட்டு அப்படி சொல்றார். வந்ததோ பேத வழக்கு. இதுல எதுக்கே பேதம் வருது உனக்கு? எல்லாம் அதுக்குள்ளே இருக்கியா? இப்படி ஒரு ஒருமைப்படுத்தி எல்லா சாமி இதுக்குள்ளே இருக்கு, இதே பார்த்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அத மணிவாசகர் அன்னைக்கே சொல்லிட்டார். அது பெரும் ஜோதி. சுவாமி அப்படியே எடுத்து வச்சுட்டார். அதோட சில வாசகங்கள் ஜோதியாதான் சொல்றான். சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே சுரிகுழல் வனைமலை முழந்தை சுரிகுழல் வனைமுலை மலந்தை பாவியே பரனே பால்வள் வெண்ணீட்டாய். அது ஜோதி. அப்புறம் வருஷம் அப்படி வரிசையா கொடுக்குறாரு. என்ன அது வடிவங்களை கொடுக்குறாரு. சுவாமி வரும்போது அருவ நிலையில வர, நமக்கு வந்ததுக்கு அப்புறம் அருவுருவ நிலையில தரிசனம் தர்ற. இன்னும் புரிஞ்சுக்க முடியலங்கிற நிலையில பாமரனா 1ஆம் கிளாஸா இருக்கிறானே என்ன பண்றதுன்னு உருவத்தை தர. சுவாமி உருவமற்றவர். ஒரு பிரகாசம், அருள் பிரகாசம். அதுக்கு வடிவம் கிடையாது. ஆனா இந்த மக்கள் எல்லாம் உய்வு பெறணுங்கிறதுக்காக வடிவம் இல்லாத அவர் ஒரு வடிவம் எடுத்துக்கிறார். என்ன வடிவம்? இவனுக்கு புரிய வைக்கிட்டே, நான் ஜோதிமயமா இருக்கிறேன்டா, உனக்குள்ளேயே இருக்கிறேன்டா அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக அப்படி சிவலிங்க வடிவத்துக்காக. அது அரு உருவ திருமேனி. அருவ திருமேனி ஜோதி, அரு உருவ திருமேனி சிவலிங்கம். அதுலேயும் புரிஞ்சிக்க முடியலங்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லுவோம்னு மனுஷ வடிவத்திலே வந்து எல்லா விஷயங்களையும் விளக்கி சொல்லுவோம். அதுதான் குருவே சிவனென கூறினன் நம்பி திருமூலர் சொல்றார். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப குரு வடிவாக வருகின்ற அந்த திருவடிவு எது? அருவ நிலையில இருக்கிற பரம்பொருள் தான். சித்தாந்தத்தை சொல்லும்போது நமக்குள்ளேயும் இருக்கிறார், நமக்கு வெளியிலும் இருக்கிறார், உடனாய் இருக்கிறார், வேறாய் இருக்கிறார், நமக்குள்ளே கலந்து. இது ஒரு செய்திகளெல்லாம் நமக்கு நிறைய ஞானிகள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அந்த வரிசையில் நிறைய ஞானத்தை கொடுக்குறாங்க. அந்த வகையில் நம்ம முதல்ல சொன்னோம், வேதத்தின் சாரமாக ஆகமம் இருக்கிறது, ஆகமத்தின் சாரமாக திருவாசகம் இருக்கிறது அப்படின்னு படிச்சோம். அதுக்கு இந்த ஆகமம் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன சொல்லணும்? ஒவ்வொரு ஆகமப்படி ஒவ்வொரு கோயில்கள் அமைஞ்சிருக்கு. நம்ம சிதம்பரம் கோயில் வந்து மகுடாமக ஆகம அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. மகுடாகமம் அந்த அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. நமக்கு இங்கே என்னென்னா எல்லா ஆகமும் சொல்லக்கூடிய விஷயம் 4 தான். சைவ நாட்பாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 விஷயத்தை தான் எல்லா ஆகமும் சாரமாக சொல்லுவாங்க. அது என்ன 4 விஷயம்? சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். சில பேருக்கு சரியை நிலையிலேயே ஞானம் முடியும். பெருமானுக்கு தொண்டு தான் செய்துட்டு இருப்பாங்க, அதிலேயே அவங்களுக்கு ஞானம். அது சரியையில் ஞானம். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். இது சரியை மார்க்கத்துக்குள்ள 4 பிரிவு. அப்பர் பெருமான் கிரியை மார்க்கம். கிரியையில் கிரியை, கிரியையில் சரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அப்படி 4 பிரிவு கிரியை மார்க்கத்துக்குள்ள. அதுலேயும் அடைய முடியும். இந்த படிநிலை கடந்த சரியைக்குள்ளேயே எல்லாத்தையும் செய்ய முடியும். உழவார பணி செய்யறது, மற்ற கொடுப்பது, இந்த மாதிரி பணிகளிலேயே நாம் ஆண்டவன் அடைய முடியும். அதை தாண்டி கிரியைக்கு போகும்போது
கிரியையிலேயும் 4 நிலை இருக்கு, படிநிலைகள். அந்த 4 நிலையிலையும் நம்ம அடையலாம். அதிகம் ஞானம் இருக்கு. கிரியைன்னு சொன்னா வெறுமனே அப்படி காரியங்கள் மட்டும் பார்த்துட்டு போயிடுறதுன்னு நினைச்சிடாதீங்க. அதுலேயும் ஞானத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் யோகம், அது சுந்தரர் மார்க்கம். அதுல என்ன சொல்றாங்க? யோகத்தில் கிரியை, யோகத்தில் சரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அதுலேயும் ஞானம் இருக்கிறது. கடைசி நிலை ஞானம். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இதில் ஞானத்தில் ஞானமாக இருப்பது தான் திருவாசகம். இந்த 28 ஆகமங்களின் சாரம் சைவ நாட்பாதங்கள். சைவ நாட்பாதங்களுடைய சார பிரிவுகள் இருக்கு. இந்த 16 பிரிவுகளை உச்சியில இருப்பது எதுன்னா ஞானத்தில் ஞானம். அந்த ஞானத்தில் ஞானம் தான் திருவாசகம். நிறைய நூல்கள் நிறைய வந்திருக்கு. ஆனாலும் அந்த முக்கியமான 3 நூல்கள் சொன்னேன் இல்லையா? திருக்குறள், பகவத்கீதை, திருவாசகம். அதில் எது அப்போ உதயங்கதா இருக்க முடியும்? இந்த உலக வாழ்க்கைக்கு நல்லா வாழ்ந்து வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கின்றவன் தெய்வ நிலையை அடைவான். ஆக நீ தெய்வத்தை சென்று அடைவதற்கு இந்த நூல் படித்தா போதும் அப்படின்னு சொல்றது திருக்குறள். ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அவன் சுதர்மத்தை கடைபிடிக்கணும், இந்தந்த தர்மப்படி நீ வாழணும் அப்படின்னு சொல்றது பகவத்கீதை. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். சுவாமிக்கு முன்னால பாடுனா, சுவாமியை நினைச்சு பாடணும். பாடுன சும்மா பாடுனா ராகம் தாளம் பல்லவியோட நின்னா பத்தாது. அழு, அவரே சொல்றார், அழுதால் உன்னை பெறலாம், அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்றார். அப்ப இதுங்க இப்போ இவர் சுவாமியே படி எடுத்துக்கிட்டாருன்னா எந்த அளவுக்கு உயர்ந்தது. அதை நம்முடைய இவர் சொல்லுவார். இந்த நீராறு கடலுத்த பாடல் இருக்குல்ல, அதை பாடுனவர் மனோன்மணியம் சொல்கிறார். அவர் சொல்லுவார், சுவாமி நமக்குள்ள ஒடுக்குவார், எல்லாம் ஒடுக்கிட்டே போகும். சிவசக்தியும் ஸ்ரீமன் நாராயணன் ஒடுங்க மாட்டார். நாராயணனும் ஒடுக்கிடுவார். ஆனால் கையில் வந்து கண்காட்ட அவர் கையில் இருப்பார், கையில் இருப்பார். பராசக்தி உள்ள ஒடுங்கிடுவார். நாராயணமூர்த்தி எல்லாரும் ஒடுங்கியாச்சுன்னா அவர் மட்டும் தனியாக இருப்பார். ஊழி காலத்தில், பேரூழி காலம்னு பேர். அந்த பேரூர் காலத்தில் யாரும் இல்லாமல் அவர் மட்டும் தனியாக இருப்பார். பராசக்தி உள்ள போய் ஒடுக்கிடுவார். நாராயணன் உள்ள ஒடுங்கி, பிரம்மா அவர் கேட்கவே வேண்டாம், அவர் போயிடுவார். தேவாதி தேவர்கள் எல்லாம் அவருடைய உடம்புக்குள்ள போய் ஒடுக்கிடுவாங்க. இப்போ இவர் மட்டும் தனியாக இருப்பார் இல்லையா? தனியாக இருக்கிறப்போ ஒரு காலத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல. அதுக்காக இவர் என்ன பண்ணாரா, இந்த புத்தகத்தை படி எடுத்துட்டார். ஆணிக்க வாசகம் சொல்ல சொல்லி இவர் படி எடுத்து எழுதி கையில் வச்சுருக்கோம். வேற ஆளை விட்டு எழுதலாம்ல, வேற ஆள்லாம் தப்பு தப்பா எழுதிட்டா. அதனால நாமளே எழுதிக்கணும். அப்போ சுவாமியே விரும்பி எழுதி வைத்துக் கொண்ட நூல் அப்படின்னா எவ்வளோ சிறப்புடைய நூல். இது மாதிரி இன்னொருத்தர் எழுதினார். சுவாமி வந்து இதை எழுதின மாதிரி சுவாமியே வந்து எழுதின நூல்கள் நிறைய உண்டு. மகாபாரதம் எழுதும்போது விநாயகரே எழுதினார். விநாயகரே எழுதினார். வியாசருக்கும் அவருக்கு இடையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. வியாசர்கிட்ட விநாயகர் கேட்குறாரு, நான் எவ்வளோ வேகமாக எழுதுறது, அந்த அளவுக்கு வேகமாக என்னால் சொல்ல முடியும். இவர் சொன்னார், பொருள் புரிஞ்சு கவனித்து எழுது, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே நிற்கிது எல்லா நூல்களும், அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அங்கே நிற்கிது. நான் சொல்லுவேன், சொல்ல சொல்ல நீ பொருள் புரிஞ்சு எழுது. பொருள் புரிஞ்சு எழுதுன்னு சொன்னார்ல, அதனால நான் என்ன பண்ணாராம், இதுக்கு என்ன பொருளாக இருக்கும் சிந்தனை சிந்தனை பண்ணுற நேரத்துக்குள்ளே அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதில் 100 பாடல் கொடுக்குறவ, 1000 பாடல் கொடுக்குறவ பல அர்த்தங்கள் தர்ற மாதிரி வார்த்தைகளை போட்டுவிட்டுருவார். வியாசர் பல அர்த்தங்கள் தர்ற மாதிரி வார்த்தைகளை போட்டுவிட்டுருவார். இதுக்கு இந்த பொருள் இப்படியும் பொருள் பண்ணலாம், இப்படியும் பொருள் பண்ணலாம் சிந்திக்கிறதுக்குள்ள அடுத்து ஒரு 1000 பாடல் அவர் கவனம் பண்ணிக்குவார். யாரு? வியாசருக்கும் விநாயகருக்கும் இடையிலேயே அப்படி எழுதப்பட்ட நூல் மகாபாரதம். அதே போல நம்ம கந்தபுராணம், எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, நான் என்னத்தை எழுதுறான்னு முருகன் சொல்லிட்டாரு.
இவர் என்ன எழுதுறதுன்னு தெரியாது சாமிங்கிறாரு. அவர் என்ன பண்ணார், எழுதுறா எழுதி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வடமொழி தென்மொழி எல்லாத்துலேயும் வல்லவராக இருந்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். காஞ்சிபுரத்தில் இந்த பக்கம் காமாட்சி அம்மன் கோயில், அந்த பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், ரெண்டுக்கும் நடுவில் முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலில் உட்காந்து தான் கந்தபுராணம் எழுதுறாங்க. இரவு நேரத்தில் ஒரு பாட்டு எந்தெந்த சிந்தனை பண்ணுவாரோ எல்லாம் எழுதுவார். எழுதிட்டு அப்படியே தூக்கம் வந்தால் தூங்கிடுவார். இந்த படியிலே வச்சுக்கணும். முருகன் வந்து அதை எடுத்து திருத்தி என்னென்ன வார்த்தையெல்லாம் வச்சுக்கலாம், எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு திருத்தி எழுதி வச்சுக்குவார். இப்படியே 10,000 பாட்டம் கச்சேசி சிவாச்சாரியர் எழுதி எழுதி படியில் வச்சுட்டு இவர் தூங்க, அவர் மெனக்கிட்டு வந்து திருத்தி வச்சு இப்படியே வந்தது. அது குமரக்கோட்டம்னு பேர். இந்த பக்கம் காமாட்சி காமக்கோட்டம், இந்த பக்கம் ஏகாம்பரேஸ்வரர், நடுவில் இது பார்க்கலாம்னு நினைக்கிறோம். எல்லாம் பறந்துட்டாங்க. அதனால பார்க்க முடியாத ஒரு நிலைமை. ஒருத்தர் பின்னால இருக்கிறாங்க, ஒருத்தர் முன்னால இருக்கிறாங்க. நான் எங்க போறதுன்னு தெரியல. தெரியாதவங்க மல்லிகாவை இதுக்கு சதுரகிரிக்கு கூட்டிட்டு போயிட்டு பின்னாலேயே மல்லிகாய் வேகமாக நடக்கும். தலை முன்னாலேயே போயிருக்கு. 2 பேத்துக்கு இடையில இவருக்கு 1 கிலோமீட்டர் பின்னால் வர்றாங்க, அவருக்கு பின்னால் நான் நடுவில் நிற்கிறேன். என்னடா 2 பேத்தி இப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு இந்த லட்சத்தில் படுத்து தூக்கிட்டாங்க. படுத்து தூக்கிட்டாங்க. எல்லாம் கோயிலுக்காக விட்டாங்க, படுத்து தூக்கிட்டாங்க. அங்கேருந்து ஒரு நம்ம ஆஞ்சநேயர் ஒருத்தர் வந்து ஒரு போர்டு போட்டு ஒரு அடி போட்ட உடனே ஐயோ அப்போ தூக்கம் வருமா? ஆஞ்சநேயர்ல போட்டிருக்காரு அடி போட்டு. அப்புறம் வேகமா அப்புறம் பின்னாலே போகல. ஆமா இல்லை, அது பயம், அது தைரியம் பார்த்து பின்னால வந்துட்டா என்ன பண்றது? அங்கங்க ஆணையில தீலாம் வேற கிடக்குது. ஆமா, அது மாதிரி ஒரு சிலர் பின்னாலேயே வர்றாங்க, ஒரு சிலர் முன்னாலேயே போறாங்க. யாரை எப்படி பிடிக்கிறது எப்படின்னு பண்றது தெரியல. அது அடுத்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஐயா சேலம் ஐயா இந்த ஸ்பீக்கர் தூக்கி வண்டியிலே வச்சுட்டு போயிடுவோம். வண்டியிலேயே வந்து விளக்கம், கோயிலை பற்றி விளக்கம் சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் பின்னாலே வாங்கினா எல்லாரும் பின்னாலே வருவோம். வேணா பெல்ல போய்க்குவோம். ஆனால் அந்த வேகமாக ஓடுறவங்க ஓடிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க போய்க்குவோம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, திருவாசகத்தில் அருமையான வாசகம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன். வேகமாக ஓடினா முடியாது, ஆண்டவனை நெருங்க முடியாது, அடைய முடியாது. இது மாதிரி இன்னொருத்தர் சொன்னார், ஆதீனம் வரவரக்க வேண்டாம் பல்காலும் சொன்னேன். எப்போ பார்த்தாலும் பரபரப்பாகவே அணைஞ்சிட்டு இருக்கியாடா. அது ஒரு தடவை சொல்லலையா, பல தடவை சொன்னார். பரபரப்பாக இருந்தால் மனசாந்தம் வராது. மனசாந்தம் வராத இடத்துல இறைவன் வந்து உட்காரு. ஆக மனசாந்தியோடு உட்கார்ந்து படிக்கணும். இப்படியே நிறைய நூல்கள், ஆண்டவனால் எழுதப்பட்ட நூல்கள். அதில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகின்ற நூல் திருவாசகம். அந்த நூலை பற்றி நாம் படிக்கணும்னா எல்லா உலகத்தில் நீங்கள் எந்த நூலை பார்த்தாலும் அவங்கவுங்க ஒரு சொல்லை கொண்டு ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிக்கிறது நூலுக்கு மங்களம், நூல் நீண்ட நாள் இருப்பதற்கு வழி அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல தமிழ் நூல்கள் எல்லாமே ஊனாவோட தொடங்கும். உலகம் யாவையும் தாம்புளவாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பர் ராமாயணத்தை எழுதும்போது முதல்ல அது மாதிரி நம்ம சேர்க்கல பெரிய புராணத்தை எழுதும்போது எப்படி அவர் எழுதுறார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேதியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நமக்கு நூல்களில் காலத்தால் முந்தியது திருமுருகாற்றுப்படை. காலத்தால் 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்கு அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா. அதில் காலத்தால் முந்தியது 10 பாட்டு. 10 பாட்டில் முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் பாடினார். நக்கீரர் இப்படி ஆரம்பிக்கிறார்,
உலகம் உவப்ப வளநேர்வு தெரிதரு பலபுகள் ஞாயிறு கடற்கண்டாங்கே ஓவர இமைக்கும் சேர்விலங்கவிரொளி. முருகனை சொல்ல வர்றவரு முருகனை சொல்ல தானே சூரியனை சொல்லி சூரியன் இருந்து வர்ற ஒளி கற்றையை சொல்லி அதுதான் என் கடவுளா வந்துருக்குது. எல்லாம் பெரும்பாலும் ஞானிகள்லாம் சிந்திச்சது அப்படிதான், இறைவனை அப்படிதான் சிந்திச்சிருக்காங்க. நம்ம ஓசோ மட்டும்தான் இறைவனை வந்து ஒளிமயமாக காட்டாம அது இருள்மயமானது அப்படின்றாங்க. இருளில் இருந்து தான் எல்லாம் தோன்றுது. அது உண்மைதான், இருளுக்குள்ள இருந்து தான் தோன்றுது. ஆனால் இருளாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு பெருமை இல்லை. அது ஒளியாக மாறுகிற போது தான் இருள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இருள் அங்கேயே தான் இருக்குது. ஒளி வந்த உடனே இருள் அடங்குது. முதல் திரை இருள் தான். இருள் திரை தான் முதல்ல நம்ம பார்க்கறது தான் கிடைக்கும். அதனால இருளா ஒளியா அப்படின்னு கேட்டால் இறைவன் ஒளிமயமானவர். ஆனால் இருளில் இருந்துதான் பயணித்து பயணித்து நாம் அந்த வெண்மையான தூய்மையான அந்த ஒளியை சென்று அடையணும். இது வள்ளல் காட்டுகிறார். அந்த வழியில தான் இவரும் காட்டுகிறார். இப்படி எல்லா நூல்களும் ஏதோ சொற்களில் ஆரம்பித்தாலும் மங்களகரமான சொற்களில் ஆரம்பிக்கிறார். குமரகுருபர் சாமி எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? ஓமேவும் புத்தேரீர் பூ, அதில் பூ இருக்கு, பூ இருக்கு. புத்தேலீர், புத்தேலீர்னா தேவர், தேவர்கள்லாம் பூவை வச்சுட்டு சொல்லுறாங்க. ஆனால் உணவை சேர்த்து சொல்லணும். இப்படி எல்லாரும் அப்படி ஒரு காரண காரியத்தோட பெருமானுடைய திருவருளால பெருமான் உணர்த்ததான் பாடுறாங்க. அவங்களா பாடலை, பெருமான் உணர்த்த பாடுறாங்க. ஏன் பெருமான் அப்படி உணர்த்துறாருன்னா பாமரர்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதான் சாமியை பார்த்துட்டாரு, சாமியை பார்த்தா வேற ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஏன் பாடுறாரு அப்படின்னா பாடி வச்சா இது மேலே ஏற்கனவே இதெல்லாம் நிறைய விஷயங்கள் விளக்கம் சொன்னால் தான் புரியும். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்று அறிந்து தான் பார்க்கும்போது டக்குன்னு பொருள் புரிஞ்சிருமா? அதுக்கு வியாக்கியானம்னா சொல்லணும். எளிய நடையில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வகையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. எதுக்காக? யார்? பாமரர்கள் முன்னேறும். பாமரர்கள் நாம் பெற்ற அந்த தெய்வீக அந்த இன்பத்தை பாமரர்களும் அனுபவிக்கணும். எத்தனை பாமரர்கள் வர்றாங்க, அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது கொடுப்பனை இல்லை, நமக்கும் கொடுப்பனை இல்லை. அவங்களெல்லாம் பார்க்கணும். அதனால எல்லாரும் ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கிறாங்க, நல்ல வார்த்தைகள் தான். அதில் மிக உயர்ந்ததாக மந்திர சொல்லோட ஆரம்பிக்கிற ஒரு நூல் எதுன்னா அது திருவாசகம். மற்ற நூல்கள்லாம் மங்கள சொற்களோடு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர் மங்களத்தோடு சேர்த்து மந்திரத்தோடு ஆரம்பிக்கிறார். எடுத்த உடனே உபதேசம், எடுத்த உடனே உபதேசம். இப்படி ஒரு நூல் உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. எங்கே தேடினாலும் கிடைக்கும். நம்ம தமிழ் இலக்கியத்திலே இப்படி தொடங்குற நூல் எது இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நூல் உயர்வு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சிவபிரகாஷ் சுவாமி சொல்லுவார், வேதம் படித்தா மனசு உருகாது, திருவாசகம் படித்தா உருகாத மனசு உருகும், கருங்கல் மனமும் கசிந்து உருகும், கண்ணீர் வரும். திருவாசகம் படித்தா கண்ணீர் வரும். நிறைய பேர் அழகை பார்த்துருக்கோம். நம்மளால தான் ஆக முடியும். நமக்கு ஆக முடியலன்னா இறைவன் கூட்டு வைக்கும். எங்கள் ஆசிரியர்லாம் அது முன்னால் நின்று அப்படி பூ அள்ளி அள்ளி போடுவார். நிறைய வாங்கிட்டு வந்துடுவார். சீரன் 2 அள்ளி அள்ளி சுவாமிக்கு போடுவார். போட்டுக்கிட்டே அப்படியே அந்த பாடல்களாக சொல்லுவார். என்ன சொல்லுவார், அவரும் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாடலுடைய பொருள் உணர உணர அப்படியே அவர் அந்த இதில் லயிச்சிருவார். நம்ம கூப்பிட்டாலும் தெரியாது, ஐயா ஐயான்னு நம்ம கற்றுனாலும் தெரியாது. ஆனால் கண்ணீர் இந்த பக்கமாக அப்படி முடியும், இங்கே வராது. இந்த சைடில் எப்படி இந்த கண்ணீர் இருக்குது ஆனந்த ஆனந்தம். அது இதை விட்டு வைக்காது. இந்த பக்கமாக வர கண்ணீர் விட்டு வைக்காது. அப்படி வடிவம் பார்த்து அபிராம இருந்தால் சொல்கிறான்னு சொல்லுவார். சொல்லிகிட்டே இருப்போம். சொல்ல சொல்ல அப்படியே ஒரு பூ அள்ளி போடுவார். அப்படியே லயிப்பார். நாம ஆடுறாடா, நாம ஆடுறாடா. எனக்கு தெரியலையே சாமி. உனக்கண்ணு வச்சிருக்கிற வரைக்கும் உனக்கு கிடைக்காதுடா. ஞானக்கண்ணுக்கு வரணும்டா. அதுக்கு தான் உன்னை தட்டி தட்டி கொண்டு வரணும். அடிப்பார். நல்லா அப்போ
அப்போல்லாம் என்கிட்ட சைக்கிள் தான், சைக்கிள்லேயே அவரை உட்கார வச்சு தலைமையில் எங்கேயா கூட்டிகிட்டு போவேன். அப்படியே கொட்டுவார் பாட்டு. அவர் திருச்சிரபுரம் மீனாட்சி பரம்பரையில் வர்றாருல்ல, அதனால் அப்படியே கொட்டுவார் பாட்டை. வாங்க தான் முடியும். எனக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. ஐயா பார்த்துருப்பாரு, நீங்கள் எங்கள் ஆசிரியர் பார்த்துருக்கீங்க நீங்கள்? உச்சாமி எனக்கு ஒரே ஆசிரியர் தான். அவர் ஐயா வீட்டில் தான் உட்காந்து எல்லாம் பண்ணுவாங்க. ராமானுஜ ஐயா வீட்டில் தான் உட்காந்து அவங்க எல்லாம் ஒரு செட் சங்கம் மாதிரி ஒரு கூட்டம் வந்துடும். அந்த கூட்டத்தில் உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே உருவாங்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஆனந்தம் அசிவம். தூக்கமாக இருந்த நாள் உண்டு. தொடர்ந்து 3 நாள் தூங்காம சாப்பிடாமே இருப்பாங்க. கொடுமை ஒரு நாள் ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கு போகிற நேரத்தில் எல்லோரும் துண்டை கட்டிட்டு ஆற்றுல இறங்கிட்டோம் காவிரி ஆற்றுல. அந்த நேரத்தில் நான் தான் ஏதோ சொல்லிவிட்டேன், என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல, மறந்தே போச்சு. அதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தவர் அப்படியே ஆரம்பித்தார். காலையில் 7 மணி 11 மணிக்கு தான் முடிச்சேன். அது வரைக்கும் துண்டை கட்டின வாக்கில் ஆற்றுல அப்படியே நிற்கிறோம். முழங்கால் தண்ணியில் அப்படியே நின்றுட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அவர் சொல்லியிருப்பார். ஒரு ஐயர் நம்ம எப்படியாப்பட்ட கேள்வியாக இருந்திருக்கோம் இவருக்கு தெரியும். நம்ம கோபாலை ஆனால் அபிஷ்டுங்களா அப்படி என்னதாண்டா பேசுறீங்க என்ன? அப்போதான் ஒரு சத்தம் போட்டு கத்தவும் தான் இப்படி திரும்பி பார்த்தோம். அது வரைக்கும் பின்னால் யார் வந்தால் போனான்னு தெரியாது. எல்லாம் எங்கள் ஊரில் ஆளுங்க பெண்கள் எல்லாம் வந்து குளிக்க வருவாங்க. தண்ணி ஆற்றுலேயே தண்ணி எடுத்துகிட்டு போய் குளிப்பாங்க. அப்போல்லாம் பைப்பெல்லாம் கிடையாது. ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு போய் குளிப்பாங்க. நிறைய பெண்கள் வருவாங்க. எதை பற்றியும் கவலைப்படலை. இறங்கின வாக்கில் அப்படியே நின்றுப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாருங்க அவர். அப்படி சொல்லியிருந்தா அவருடைய வாத்தியார் பன்னாராய்ச்சி வித்தகர் சுந்தரேசனார் எப்படி சொல்லியிருப்பார். சமீபத்தில் நான் எங்கள் மருமனை அழைச்சிட்டு முருகமணி அழைச்சிட்டு போனேன் லால்குடிக்கு. போகிற வழி இந்த வரப்பா இதான் பன்னாராய்ச்சி சுந்தரேசனார் ஞானத்தை போதிச்ச இடம் எங்கள் ஆசிரியருக்கு அப்படின்னு ஒரு கோயிலை காட்டுங்க. அவனுக்கு அப்படியா சிவங்கோயில் சொல்லுங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அங்கே எங்கள் ஆசிரியருடைய சமாதி இருக்குது, போயிட்டு வரலாம்ப்பான்னு சொல்லலாம். இல்லை இல்லை இது கேட்டால் என்ன பண்ணுறது? சரி நம்ம தனியாக ஒரு போய் பார்த்துக்கலாம். எசனைங்கிற ஊரில் பன்னாராய்ச்சி சுந்தரேசனார் அங்கே வந்து லால்குடி பக்கம் வந்து அதை தொடர்ந்து சொல்லியிருக்கார். அது மாதிரி இது தொடர்ந்து சொல்லுவது என்பது பெரிய விஷயம். இதெல்லாம் கேட்குறதுக்கு கொடுத்து வைக்கணும். எனக்கு அப்படியே ஆரம்பிச்சுன்னா நான் நிறுத்தாமல் போயிடுவேன். எனக்கு வந்து இவர் அப்பப்போ சொல்லுவார். இப்போ பின்னால் வந்து உட்காந்தனால தெரியல. நீங்கள் சொல்லிடுங்க. இனிமேல் அடுத்து வரக்கூடிய காலங்களில் சரியாக நம்ம 5:30 மணிக்கு வந்து சேர்ந்துருவோம்.